ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு போனோமா? ஆமா, ஸ்டொமக் பெயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ அப்போ வந்து அவங்க நீங்கள் மைட் பி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் அழகாக செஞ்சேன். ஆனா ஆக்சுவலா அந்த டபுள் கோட காமிக்கும் போது என்கிட்ட சிரிச்சாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மூமெண்ட் தான் அதை எப்படி வேர்ட்ஸ்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு தெரியல சீரியஸா இப்போ வரைக்கும். அது என்ன ஆனா என் கண் முன்னாடி இருந்துட்டே இருக்கு. மதர்ஹுட் இஸ் லைக் ஃபன், ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா நான் எந்த வேலையுமே செய்யறது இல்ல, அதனால ஃபன்னா இருக்கு. மொத்தமே நான் தான் பண்றேன். சோ அதனால அவங்களுக்கு ஜாலியா இருக்கு, ஃபன்னாதான் இருக்கு. சோ எனக்கும் அது கஷ்டமாலாம் தெரியல. சோ என் ஒய்ஃப் என் பேபின்னும் போது அதை பண்றது விட்டா வேற என்ன இருக்கு? சோ அதுக்கு தானே எல்லாமே. இந்த ஈவெண்ட் பார்த்தா ஒரு லோட்டஸ் பேஸ்ல இருக்கும். எல்லாமே ஆல்மோஸ்ட் லோட்டஸ் தீம்ல தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இவங்க சாரி போயிட்டோம், அந்த சாரியில லோட்டஸ் இருந்துச்சு. ஸோ அந்த லோட்டஸ் வச்சு தீமா போயிடுமென்னு சொல்லிட்டு லோட்டஸ் வச்சு தீமா போயிட்டு அப்படியே வந்துட்டோம். மதர்ஹுட் வந்து ரொம்ப டஃப்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அவ்வளவு டஃப்பாலாம் தெரியல, ஜாலியா தான் இருக்கு. டான்ஸ்லாம் ஆடி இருப்பேன், பார்த்திருப்பீங்க. ஸோ என்னுடைய லைஃப் ஒரு டர்ன் ஓவர்னா கேர்ள் இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி, பேபி வந்தாலே டர்ன் ஓவர் தான். எனது கருவில் பூத்த ஓர் இளைய நிலவு நீ, எனது வெளியில் வாழும் எதிர்கால கனவு நீ. உலகிலே எதுவுமே முழுமையில்லையே, விழிகளின் நிறங்களோ கருப்பு வெள்ளையே. புயல் காற்றாய் ஒரு தேடல் இன்று தென்றலானதே. சுவாசமே சுவாசமே தேடல் இன்று முடிந்ததே, விடியலை சேர்ந்து நாம் காணவே. சுவாசமே சுவாசமே உயிரை தேடும் சுவாசமே, உனக்கினி வீசும் காற்று பிறக்குமே. என்னோட மெயின் சப்போர்ட் சிஸ்டமே இங்கதான் இருக்கு. டே 1 கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு இப்போ பேபி ஷவர் வரைக்கும் மொத்தமா வந்து இவர் தான் பார்த்து எனக்கு என் ஒய்ஃபோட ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். அழகின் வடிவம் நீ, எந்தன் உயிரின் உருவம் நீ, என் இதழின் ஓரம் மலரும் சிரிப்பு நீ, வளரும் கவிதை நீ, எந்தன் வாழ்வின் பொருளும்